ஓகே, என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு ஏரியா ஆட்ரிபியூட்டை பற்றி சிம்பிளாக சொல்லிவிட்டு அடுத்து நம்ம போயிடலாம். சரி, நேற்று தியாகு கேட்டால் ஏரியா ஆட்ரிபியூட் அப்படின்றது என்னது அப்படின்னா, அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து ஆக்சசிபிள் ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன் அப்படின்றது. சரி, area attributes in HTML helps make web content more accessible, especially for users with disabilities. Here are the key reason why you should use area attributes. சரி, அந்த கண்டென்ட்டை நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டில் இருக்கிற வெப் கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா, ஒன்று நம்மளே மாதிரி நார்மல் பீப்புள், இன்னொன்று டிசபிலிட்டியோடு இருக்கிற பீப்புளும் என்ன செய்வாங்க, ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த ஏரியா என்ற ஆட்ரிபியூட் யாருக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னா, டிசபிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய பீப்புளுக்கு தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் செமண்டிக் HTML என்ன பண்ணும் அப்படின்றது, அதே போல தான் இதுவும் பண்ணும். அப்போ செமண்டிக் HTML இல்லாமல் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, லைக் இப்போ டிவ்ன்ற ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி எந்த மீனிங்குமே கிடையாது. கரெக்டா? சரிதானே? இப்போ பட்டன்னா அது பட்டன் சொல்லிட்டு அதுக்கு மீனிங் இருக்குது, அந்த பட்டன் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோன்றது. சரியா? அதே போல் ஃபூட்டர், மெயின், ஆர்டிக்கிள், செக்ஷன் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஆனால் இந்த டிவ்ன்றதுக்கு மீனிங்கே கிடையாது ஒன்று. சரி, அப்போ இந்த ஏரியா ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன் ரீடர் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குதா? பிளைண்ட் பீப்புளெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான கண்டென்ட் இங்கே மிஸ் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்போ அந்த ஸ்க்ரீன் ரீடருக்கெலாம் இந்த ஏரியா ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். கரெக்டாக நம்ம கொடுக்கறது மூலமாக, இப்போ லெட்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பட்டன் இருக்குது, இது ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. இதில் ரோலுன்றதும் ஏரியாவோட ரிலேட்டடான ஒரு ஆட்ரிபியூட்டு தான். இதை நான் பட்டனாக மாற்றுறேன். சரி, டிவ்வை பட்டனாக மாற்றுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏரியா ப்ரெஸ்டு, அதை யாராவது கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஃபால்ஸுன்னு இருக்குது. அப்போது கிளிக் பண்ணிட்டா அப்படின்னா இதை ட்ரூன்னு மாற்றணும். இதை ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு மாற்றலாம். அப்போ அது ட்ரூன்னு மாறிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த டிவ்வை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்றத கன்வே பண்ணிடும் ஸ்க்ரீன் ரீடருக்கு. சரி, அப்போ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் கூட அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு டிவ்வை பட்டன் மாதிரியே டிசைன் பண்ணேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குதா? அல்லது ஒரு இன்புட்டை பட்டன் மாதிரி டிசைன் பண்ண நினைக்கிறேன். இன்புட் டைப் பட்டன் இருக்கு. கரெக்ட், இன்புட்டை தான் நான் பண்ணேன். எஸ், அதே CSS ஸ்டைலில் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு டிவ்வை வந்து பட்டனாக கூட மாற்றிக்கலாம் ஒன்று. அப்போ நீங்கள் இந்த மாதிரி பட்டன் மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி பட்டன் மாதிரி அது ஒர்க் ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் ஈவெண்ட்லாம் இருக்குது. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா பட்டன் மாதிரி அதை வேலை செய்ய வச்சுக்கலாம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஈவெண்ட்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஒரு எலமெண்ட்டுக்கு ஈவெண்ட் பைண்ட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ ஒரு பட்டன் மாதிரி நான் ஒரு டிவ் எலமெண்ட் அப்படி கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது ஒரு டிவ் எலமெண்ட்டை ஒரு பட்டன் மாதிரி நான் டிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது யூசருக்கு பார்க்குறதுக்கு, அதாவது நம்மளை மாதிரி நார்மல் பீப்புள் என்ன பண்ணிடலாம், பார்த்தோன்னே இது பட்டன் மாதிரி டிசைன் ஆகிருக்கு, இது கிளிக் பண்ணணும் சொல்லிடலாம். பட் அந்த ஸ்க்ரீன் ரீடர் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி கன்வே பண்ணுறது, அதுக்கு தான் அந்த ஏரியா ஆட்ரிபியூட். அப்போ ஏரியா ஆட்ரிபியூட்டில் நிறையா இருக்கும். இப்போ நான் நேற்று கூட எக்ஸ்பேண்டட்னு ஒன்று பார்த்தோம். கரெக்டா? எக்ஸ்பேண்டட், அதுக்கப்புறம் செக்குடு, அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இந்த செக் பாக்ஸு இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த டிவ் வச்சே நீங்கள் செக் பாக்ஸ் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி குட்டியாக பாக்ஸ் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு, இதை நீங்கள் செக் பாக்ஸோட பிஹேவியர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா
அதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் பண்ண முடியும். அப்படி பண்ணுறீங்கன்னா அப்போ அதை ப்ரௌசர் இவங்களுக்கு ஸ்க்ரீன் ரீடர் வச்சிருக்க ஒரு பர்சனுக்கு எப்படி நம்ம சொல்றது? அதுக்கு ஏரியா செக்குடு ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஏரியா ஆட்ரிபியூட் ஹெல்ப் பண்ணுது. அப்போ இதுல நிறைய ஆட்ரிபியூட் இருக்கு. எக்ஸ்பேண்டடு, செக்குடு, இப்போ பார்த்தோம்ல ப்ரெஸ்டு, ஏரியா ப்ரெஸ்டுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரீடருக்கு ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ இதில் அவேராக இருக்கிறது இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணணும். இல்லை நார்மல் யூசர்ஸாக யூஸ் இப்போ நம்ம இது பண்றோம்ல, இப்போ வந்து நம்ம இது பண்றப்ப வந்து இப்போ லைக் எக்ஸ்பாண்டடே வச்சுக்கலாம். எக்ஸ்பாண்டட் வந்து நான் வந்து HTML வந்து எப்பவுமே வந்து ஃபால்ஸ் தான் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து எப்பவுமே எக்ஸ்பாண்டட்ல இருக்காது. ஆனா அது ஒன்ஸ் கிளிக் பண்றப்ப நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ட்ரூன்னு மாத்துவேன். திரும்ப கிளிக் பண்றப்ப வந்து அது வந்து ஏதாச்சும் ஒரு அங்க வந்து டிஃபரன்ஸ் வச்சு நான் வந்து ஃபால்ஸ் ட்ரூன்னு மாத்திட்டே இருக்கணும். கரெக்டா? கரெக்ட், அப்படிதான். ஓகே. அப்படி மாற்றும் போது தான் அந்த ஆட்ரிபியூட் சேஞ்ச் ஆகுதுல்ல, இந்த ஆட்ரிபியூட்ல இருக்கிற வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது தான் என்ன நடக்கும்னா அந்த ஸ்க்ரீன் ரீடருக்கு அது கன்வே ஆகும். ஏன்னா இது அப்படியே இருக்கும். ஃபால்ஸ்னா இது கிளிக் ஆகலன்ற மீனிங்லேயே இருக்கும். அவ்வளோதான். ஓகே. இல்ல, ஆனா வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட் தவிர வந்து வேற எதுவும் வச்சு நான் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ண முடியாது. கரெக்ட். நீங்க பாத்தீங்கன்னா நேத்து நம்ம அந்த ஆட்ரிபியூட் ஆட் பண்ணும்போது நம்மளால யூஏலே டிஃபரன்ஸ் பார்க்க முடியல. கரெக்டா? நான் யூஏல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு நான் செக் பண்ணேன். ஆக்சுவலா அது அப்படி பண்ணவே முடியாது. யூஏல டிஃபரன்ஸே இருக்காது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்க்ரீன் ரீடருக்குலாம் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி. அவ்வளவுதான். இதுதான் ஏரியா ஆட்ரிபியூட். சரி, அப்புறமா நம்ம இப்போ சைல்டு செலக்டர் வரைக்கும் பார்த்துட்டோம். கரெக்டா? டிசெண்டன்ட் சைல்டு பார்த்தோம். இப்போ அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர் பார்க்கணும். அடுத்ததா ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆட்ரிபியூட் வச்சு பார்க்கறது கொஞ்சம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். சரி, அப்போ அடுத்ததை பண்ணுவோம். இப்போ இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த லிஸ்ட் வரைக்கும் பண்ணிட்டோம். கரெக்டா? லிஸ்ட் வரைக்கும் நம்ம அந்த பேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது. இதில் மேபி உங்களுக்கு டார்க்கராக இருக்கலாம். நான் கொஞ்சம் கலரை சேஞ்ச் பண்ணிட்டேன், அதனால கொஞ்சம் ரொம்ப டிம்மாக இருக்கு. சரி, அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்ததா இந்த இடத்துல இதுதான் சேஞ்ச் பண்ண போகிறேன் நான். இப்போ இந்த ஒரு இடத்துல இருக்கிற இந்த ஒரு டெக்ஸ்டோட ஸ்டைலை மட்டும் மாற்றணும். அது எப்படி மாற்றுறது அப்படின்றதான் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே தானே? கரெக்ட். சரி, அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பேரு இதாக இருக்கு அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர். இதை வந்து ப்ளஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். சரியா? ப்ளஸ் காம்பினேட்டர் இந்த மாதிரி ஸ்பேஸு, கிரேட்டர் தென், ப்ளஸ்ஸு, இந்த டில்ட் சிம்பிள், இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செலக்டர்ஸ்க்கு பேர். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ப்ளஸ் காம்பினேட்டர். சரியா? அதுக்கு பேர் என்னதுன்னா அட்ஜசன்ட் சிப்ளிங் அப்படி. சரி, அட்ஜசன்ட் சிப்ளிங்னா என்னது அப்படின்னு பார்ப்போம். இப்போ H3ன்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய பி டேக்குக்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டைல் ஆட் பண்ண போகிறேன். அது எப்படி ஆட் பண்ணுறது? கலர்
கலர் வந்து சும்மா நான் இந்த ஒரு கலர் கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டேன். அங்கே போய் பார்ப்போம், இங்கே கலர் சேஞ்ச் ஆகியிருக்கா. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா H3 இங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு P டேக் இருக்குது. அப்போ வேற ஏதாவது H3 இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ இங்கே H2ன்னு இருக்கு. நான் இப்போதைக்கு இதை H3யாக மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. இதை H3யாக மாற்றுறேன், என்ன நடக்குன்னு பார்த்துருவோம். சேவ் பண்ணிட்டேன். இப்போ அங்கே போய் பார்க்கலாம். எங்கே இருக்காது ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் H3. ஓகே, ஆல்ரெடி ஒரே ஒரு செகண்ட்க்கு அந்த H3க்கு நான் தனியாக ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கணும். ஓகே, H3 இதை டச் பண்ணாது, இந்த கலர் தானே சேர்ந்து வரணும். H3 இந்த கலர் இருக்கு, ரைட்டு. இப்போ எனக்கு வர வேண்டியது இந்த நேம் அலெக்ஸ் ஜான்சன்ன்றதுக்கு தான் வரணும். சரி, திரும்ப ஒரு டைம் ரன் பண்ணுறேன். மேபி அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ இருக்குதான்னு தெரில. புரியல. சார் உங்களோட ஃபுல் கோடும் அனுப்புறீங்களா? நாங்கள் அதை செஞ்சு போடுறோம். ஃபுல் கோடும் வேணுமா? நீங்கள் அப்படி இதில் க்ளோன் பண்ணி இது கிட்ல இருந்து புஷ் பண்ணி புல் பண்ணிக்கோங்களேன். ஓகே சார். கிட்ல இருந்து புல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இவ்வளோ கண்டென்ட்டும் அனுப்ப முடியுமா தெரில. சேட் வந்து ட்ரிம் பண்ணிடும் பாதிக்காம கண்டென்ட்டை. ம், சரி. இது ஒன்று பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். வித்தின் சேம் பேரண்ட்டுக்குள்ளே இருக்கணும். சரி, இங்கே ஒன்று பண்ணுவோம். H3யாக தான் மாற்றிருக்கேன். இந்த இடத்துல இன்னொரு போடுறேன், சும்மா இன்னொன்று. சரியா, சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு ஏன் வரல நம்ம கண்டுபிடிப்போம். இது என்ன நடக்கும்னா, ஒரு H3 நான் காம்பினேட்டர் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது adjacent sibling. அப்போ இது எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா, சிம்பிள் என்னன்னா H3க்கு அடுத்து என்னது இருக்குது அப்படின்றதான் பார்க்கும். நம்ம P டேக் கொடுத்துருக்கோம். அப்போ H3க்கு அப்புறம் ஒரு P டேக் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஃபஸ்ட்டு வர்ற P டேக் மட்டும் ஸ்டைல் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை P டேக் போட்டாலும் அதை ஸ்டைல் பண்ணாது. ஒன்று இது என்னன்னா சேம் இது. இது கேட்க வர்றீங்களா? ஓகே, சரி. அது சேம் பேரண்டோட இருக்கணும் ஒன்று. அப்படி இருந்துச்சுன்னா அது நடக்கும். ஆனால் இந்த இடத்துல ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டைல் அப்ளை ஆகிட்டு இருக்கு, அதனால தான் அது ஓவர் ரைட் ஆக மாட்டேங்குது. வர்றேன், இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டைல் அப்ளை ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ இதை தூக்கி மேலே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரலையா? சரி, ஒரு அந்த ஸ்டைல் ஓவர் ரைட் ஆகிட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ப்ரொஃபைல் செக்ஷனில் இருக்கிற P டேக் எல்லாமே கரெக்டு. இப்போ அந்த ஒன்றை கமெண்ட் பண்ணி விட்ருவோமா? சேவ் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. ரீசன் என்ன, அந்த ஸ்டைல் ஓவர் ரைட் ஆகுறதுனால தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் இந்த கலரை வேணால் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். நல்லா ரெட்டாக மாற்றிடுவோம். எஸ், இப்போ தெரியுதா என்ன நடக்குது அப்படின்றது?
தெரியுதா? ஆனா இப்போ வந்து நான் எது லாஸ்டா கொடுக்குறேனோ அதுதானே வந்து அது வந்து எடுத்துக்கணும். அப்படின்னு இல்ல. இது ஆக்சுவலா இதுல இதோட ப்ரையாரிட்டி இந்த காம்பினேட்டரோட ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி இதுல எடுத்துக்குது. இதுல யாரு பெரியவங்க அப்படின்றத பேஸ் பண்ணி எடுத்துக்குது. லைக் இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை எடுத்து விட்டுறேன். இது லாஸ்டா தானே இருக்கு. எடுத்தாச்சு. ஏன் வரல அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. சரி, அப்போ இது வந்து என்னன்னா காம்பினேட்டர்ல இருக்கிறவங்க யார் யாரோட இது ப்ரையாரிட்டிஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது அந்த டிசெண்டன்ட்னு ஒரு காம்பினேட்டர் இருக்கார்ல, அவரோட தான் இங்க வந்து ப்ரையாரிட்டிஸ் அதிகம். ஸோ அதனால தான் அவரோட ஸ்டைலிங் அப்ளை ஆகுது. நீங்க எங்க எடுத்துக்கிட்டாலும் அதே தான். ரைட்டா? ஏதாவது கொஸ்டின் இருக்குதா வேற எதுவும்? இந்த இல்ல இப்போ ப்ரியாரிட்டினா வந்து நான் இப்போ டைரக்டா நான் வந்து இப்போ அந்த பிக்கு மட்டும் ஒரு கிளாஸ் கொடுத்து நான் ஒரே அதுக்குள்ள ஸ்டைல் நிமிஷம். பண்ணா அதுக்கு ப்ரியாரிட்டி. எதுங்க எதுக்கு ப்ரோ? நீங்க யூஸ் கேஸை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. இல்ல இப்போ வந்து ஒரு பீடாக் இருக்கு, அதுக்கு வந்து நான் கிளாஸ் நேம் கொடுத்து இல்லைன்னா ஐடி இல்ல இன்னொரு பீடாக் வந்து ஐடி கொடுக்குறேன். ம். சரி சாரி சாரி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஒரு பீடாக் இருக்கு, அதுக்கு வந்து கிளாஸும் கொடுக்குறேன் ஐடியும் கொடுக்குறேன். சரி. இந்த ரெண்டுக்கும் வந்து சேம் டைம் நான் வந்து ஸ்டைல் அப்ளை பண்றேன். அப்போ நான் அந்த டைம் இல்ல அங்க அது ப்ரையாரிட்டிஸ் ஆகாது. ஒரே நிமிஷம் நம்ம அதை ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். செக் பண்ணிட்டு. ஓகே, இங்க ப்ரையாரிட்டிஸ் do not have the priorities. சரி, இப்போ நீங்க நீங்க சொல்ற யூஸ் கேஸ் பார்ப்போம். இதுல ப்ரையாரிட்டிஸ் இல்லைன்றாங்க, பட் நான் கரெக்டான இன்புட் கொடுக்கலையான்னு தெரில. நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அதை. இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின் சொல்லுங்க. ஐடியா கிளாஸா? எனக்கு புரியல. இல்ல ரெண்டுமே கொடுத்து ரெண்டுக்குமே சேம் டைம் ஸ்டைல் அப்ளை பண்றது, வேற வேற கலர் கொடுத்து. சரி, அப்படி வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ இங்கே ஒரு கோர்ஸ் லிஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். சரியா? சரி, நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னா ஒரு பீடாக் வச்சுக்கிறேன். சரியா? இந்த இடத்துல ஐடி வந்து சும்மா டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். கிளாஸ் வந்து அதுவும் டெஸ்ட்னு வச்சுப்போம். வச்சுக்கிட்டு மை டெஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரி, இப்போ இங்கே ஸ்டைல் என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்ன்ற கிளாஸுக்கு எடிட் பண்ணும். ஸ்டைல் பண்ணலாம். கலர் வந்து ஒரு ரெட் கொடுப்போம். இங்கே கிளாஸ் கொடுத்து டெஸ்ட் கொடுத்து இங்கே கலர் வந்து வயலட் கொடுக்கலாம். லாஸ்ட் ஒன்று வந்துட்டு நமக்கு இங்கே வருது. இப்போ நம்ம அப்படியே இதை மாற்றி போடலாம்.
சேவ் ஆகிட்டு ஆகியிருக்கா இல்லையோ? ஓகே, ஸ்டில் கிளாஸோட தான் இங்கே வந்துட்டுருக்கு. சரி, நம்ம இந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் அப்போ பார்க்கணும், ஏன் எதனால் எது ஃபஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஏன்னா கிளாஸோட இது ஐடியோட இதுதான் நமக்கு என்ன செய்யுது, டார்கெட் ஆகுது ஃபஸ்ட்டு. கிளாஸோடது இங்கே டார்கெட் ஆகலை. ஐடியை ஹைட் பண்ணிவிட்டு இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஐடியில் உள்ள கிளாஸில் உள்ள அந்த செலக்டர் ஒர்க் ஆகுது. அப்போ நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும், அதை பார்த்துருவோம் என்னன்ட்டு. சரி தியாகு, இது இப்போ தெரியுதா இந்த டிஃப்ரென்ஸ் என்ன நடக்குதுன்ட்டு? கிளாஸில் உள்ளது, அதாவது ஐடிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்குது, ஏன்னா அது டைரெக்டாக அதை எடுத்துக்கிறதுனால. இன்னொன்று கிளாஸுன்றது குரூப் பண்ணும்ல, அந்த ஒரு ரீசன் இருக்குது. நம்ம ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. சரி, நான் நாளைக்கு கூட உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன், அதை செக் பண்ணிவிட்டு ப்ரையாரிட்டி என்ன மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே சரி, அப்போ இந்த அட்ஜசன்ட் எங்க அட்ஜசன்ட் ஸ்டைல் ஒன்று ஆட் பண்ணல, காம்பினேட்டா எடுத்து விட்டேனோ? சரி இருக்குதே. ஓகே, அந்த ஸ்டைல் எங்கெங்க ஆட் பண்ணியிருக்கேன் காணவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா எங்கே ஆட் பண்ணியிருக்கேன்ட்டு? இந்த இருக்கு. ஓகே சரி, அதனால தான் அந்த அட்ஜசன்ட் காம்பினேட்டரோட ஸ்டைல் வந்து அந்த இடத்துல ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு இருக்கிற ஒருத்தருக்கு மட்டும்தான் H3, அதுக்கப்புறம் பி டேக் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பி டேக் மட்டும்தான் அப்ளை ஆகும், அதுக்கப்புறம் எத்தனை இருந்தாலும் அதுக்கு அப்ளை ஆகாது. அப்போ இந்த சைல்டு அட்ஜசன்ட் காம்பினேட்டர் பற்றி தெரிஞ்சிருச்சா? ரைட், இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் அட்ஜசன்ட் காம்பினேட்டர் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து சரி அதை பார்த்துருவோம். இதில் ஃபார்ம் இங்கே என்கிட்ட இருக்கு பாருங்க, என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹெட்டிங் இந்த இருக்குதா, ஃபார்ம் ஹெட்டிங் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு, அதை நான் எடுத்துக்க போகிறேன். ஃபார்ம் ஹெட்டிங் அப்படின்றது என்னோட கிளாஸு. அந்த டில்டு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் லேபிள்னு ஒரு டேக் இருக்கு, இதுக்குள்ள இருக்கிற லேபிள் இந்த ஹெச், அதாவது இந்த கிளாஸுக்கு அடுத்து வரக்கூடிய லேபிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்பிளே பிளாக்காக மாற்ற போகிறேன். ஒன்று, ஏன்னா லேபிள் இன்லைன் எலமெண்ட்டில் அதை பிளாக்காக மாற்ற போகிறேன். அதுக்கப்புறமா ஃபாண்ட் வெயிட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக்க போகிறேன். ஃபாண்ட் வெயிட் போல்ட் கொடுத்துறேன். சரி, அங்கே போய் பார்க்கலாம் சேவ் ஆகலையோ. இப்போ பார்த்தீங்களா ஒர்க் ஆகுதா? ஆனால் இது எங்கெல்லாம் நடந்திருக்குன்னா இருக்கிற எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிருக்கு. அந்த H3க்கு அடுத்து இருக்கிற எல்லா லேபிளுக்குமே அப்ளை ஆகியிருக்கு. அப்போ அந்த ஜென்ரல் எங்கே இருக்கு, ஜென்ரல் சிப்ளிங் செலக்டார் என்ன பண்ணுவார் அப்படின்னா செலக்ட் an element that is a sibling of another element separated by a tilde. அப்போ இது ஒரு எலமெண்ட்டு, டில்டு சிம்பிள், அடுத்து ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து எத்தனை இருந்தாலும் இந்த எலமெண்ட், எத்தனை எலமெண்ட் இருந்தாலும் அத்தனை எலமெண்ட்டுக்கும் அது டார்கெட் பண்ணி ஸ்டைல் அப்ளை பண்ணும். புரியுதா?
இல்லை இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? ப்ரோ புரியுதா? புரியலையா? ஆ ஆ இப்போ நான் எப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு பேரண்ட் இருக்கு. நான் இப்போ எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு H3, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், H3 இந்த சிம்பிள், அடுத்து இதுக்கப்புறம் இருக்கிற லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். அப்போ என்கிட்ட இந்த இடத்துல ஒரு டிவ் இருக்கு. அப்படி டிவ் கூட வேண்டாம், இதில் ஒரு ஸ்பேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு H3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு லேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திரும்ப இன்புட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திரும்ப இன்னொரு லேபிள் இருக்கு, திரும்ப இன்புட் இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நான் கொஞ்சம் இதை பெருசாக்கிறேன். சரி, இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த H3 இருக்குதா, இந்த H3க்கு அப்புறம் எத்தனை லேபிள் இருந்தாலும் சரி, லேபிள்ன்ற எலமெண்ட் இதுக்குள்ளே எத்தனை இருந்தாலும் சரி, இது ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கலாம். இதோட ஒரே பேரண்ட், இது எல்லாத்துக்கும் ஒரே பேரண்ட் தானே, இவர் தான். இவங்க நெஸ்டடாலாம் இல்லை, மற்றவங்களுக்குள்ள ஒரே லெவலில் தான் இருக்காங்க. இந்த H3க்கு அப்புறம் இருக்கிற லேபிள்ஸ் எல்லாருக்குமே டார்கெட் ஆயிடுவாங்க இங்கே. அப்போ இந்த லேபிள் எல்லாமே இப்போ ஸ்டைல் அப்ளை ஆகிருக்கு, போல்ட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் இன்லைனாக இருந்தது பிளாக்காக மாறி இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதா? இல்லை இப்போ புரியுதா? இல்லை இன்னும் புரியலையா உங்களுக்கு? ஓகே ஓகே. அபிராமி, உங்களுக்கு புரியுதா? ரொம்ப நேரமாக சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. புரியுது சார். சரி, ஓகே. சரி, அப்போ இதுதான் ஜென்ரல் ஷிப்லிங் செலக்டர்னா இதுதான். அப்போ நமக்கு காம்பினேட்டர்ஸில் அப்போ எல்லாம் முடிஞ்சு இருந்த எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ரிமைனிங் ஒரு சிலது இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப் வச்சு பண்ணுறது, அதாவது ஆட்ரிபியூட் வச்சு பண்ணுறது. டைப்புன்னு சொல்லிட்டேன், ஆட்ரிபியூட் வச்சு பண்ணுறது. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம், பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த ஆல்ரெடி நமக்கு இன்புட் எலமெண்ட் இருக்குல்ல, அதை வச்சே நம்ம பண்ணிடலாம். இப்போதைக்கு இன்புட் எலமெண்ட்டு இந்த பிளேஸ் ஹோல்டரை வச்சு நான் பண்ணிடுவேன். அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இன்புட் எலமெண்ட்ஸுக்கு எதுவும் ஸ்டைல் அப்ளை ஆகிருந்தால் அதை கமெண்ட் பண்ணிடுவோம். எஸ், இங்கே ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். இதை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த கமெண்ட் பண்ணது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு பின்னாடி தேவைப்படும்ன்றதுனால தான் அதை வச்சுருக்கேன். சரியா? சரி, அப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்புட்டு சரியா, அதில் பிளேஸ் ஹோல்டர், இந்த 2 டாட் வர்றது இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். அதாவது 2 கோலன் வச்சு வர்றதுல அதெல்லாம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் இது பார்த்துட்டோம், ஒரு ஆட்ரிபியூட்டு அதோட வேல்யூ வச்சு நம்ம பார்த்துட்டோம். இப்போ டைப் வந்து இன்புட்டாக இருந்தால் என்ன நடக்கணும், இமெயிலாக இருந்தால் என்ன நடக்கணும்னு சொல்லி நேற்றே பார்த்துட்டோம். இப்போ இந்த சிம்பிள் வச்சு வந்ததுன்னா, இந்த சிம்பிள் வச்சு வந்துச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். செலக்ட் எலமெண்ட் வேர் த ஆட்ரிபியூட் வேல்யூ பிகின்ஸ் வித் அ ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரிங். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. ஓகே, இந்த அப்பைக்கான். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி போட்டுட்டு பிளேஸ் ஹோல்டரில் சொல்ல போகிறேன்னா, எண்டர்னு இருக்குதா, சும்மா இதை மாற்றிடுறேன். எண்டர்னு வந்தால் அதை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். எண்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்களோட பேக்ரவுண்ட் கலரை இந்த ப்ளூ கலருக்கு மாற்றிடுன்னு சொல்கிறேன். போய் செக் பண்ணி பார்க்கலாம், மாறிட்டா. அதாவது என்ன டார்கெட் பண்ணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா
இந்த அப்பாரோ மாதிரி இருக்குல்ல, இந்த சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா அந்த பிளேஸ் ஹோல்டர்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குல்ல, பிளேஸ் ஹோல்டருன்றதை தாண்டி நீங்கள் என்ன ஆட்ரிபியூட்னாலும் எடுத்துக்கலாம். நான் பிளேஸ் ஹோல்டர்னால் கொஞ்சம் லாங் ஸ்ட்ரிங்காக இருக்கும், அதனால் நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு பிளேஸ் ஹோல்டர் எடுத்திருக்கேன். செலக்ட்ஸ் த எலமெண்ட்ஸ் வேர் த ஆட்ரிபியூட் வேல்யூ பிகின்ஸ் வித் த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரிங். அப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் எண்டர்ன்ற வேல்யூவோட அந்த பிளேஸ் ஹோல்டருக்கான ஸ்ட்ரிங்கு ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணும். ஸ்ட்ரிங்குனா இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறதெல்லாம் ஸ்ட்ரிங்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இன்புட் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் இங்கேயும் எண்டர்னு மாற்றிடுறேன். இப்போ போய் பார்த்தோம்னா இதுவும் டார்கெட் ஆகிருக்கும். டார்கெட் ஆகிருக்கா? சரி. இது புரியுதா? 2 பேருக்குமே புரியுதா? யாருக்கும் ஓகே சொல்லிட்டாரு. சரி, ஓகே, அவங்க பார்த்துட்டு சொல்லட்டும். சரி, அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற ஸ்ட்ரிங்கை சொல்லுவோம். அடுத்து இது வந்துன்னா எண்ட் ஆகிற ஸ்ட்ரிங்கை சொல்லும். செலக்ட்ஸ் எலமெண்ட்ஸ் வேர் த ஆட்ரிபியூட் வேல்யூ எண்ட்ஸ் வித் எ ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரிங். அப்போ இது ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரிங் ஏதாவது அந்த நம்ம இங்கே கொடுக்குற ஸ்ட்ரிங் வேல்யூ வந்துட்டு அந்த பிளேஸ் ஹோல்டரில் எண்ட் ஆகிற வேல்யூவாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். சரி, அப்போ அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம இது கொடுத்துருந்தோமா, என்ன கொடுத்துருந்தோம், இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிடுறேன், திரும்ப இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல அந்த ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிளா இல்லை, அந்த டாலர் சிம்பிள் கொடுக்கணும். எஸ், டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு இங்கே லாஸ்ட்டாக என்ன வேல்யூ முடியுது, நம்பர் செக் பண்ண போகிறேன். நம்பர் பார்த்தீங்களா? அப்போ நம்பர்னு முடிகிற அந்த பர்டிகுலர் பிளேஸ் ஹோல்டருக்கு மட்டும் ஸ்டைல் அப்ளை ஆகிருக்கு. இமெயில் முடிகிற அந்த பிளேஸ் ஹோல்டருக்கு ஸ்டைல் அப்ளை ஆகலை. டிஃப்ரென்ஸ் புரியுதா? என்ன இந்த டிஃப்ரென்ஸ்? புரியுது சார். ஓகே, சூப்பர். அப்போ இப்போ இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு, இந்த ஸ்டார். ஓகே, இதையும் இங்கே கமெண்ட் பண்ணிடுறேன், இங்கே அடுத்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்ததான் இந்த ஸ்டாருன்னு ஒன்று ஆஸ்ட்ரிக் தானே. ஓகே, இப்போ இது எண்டருக்கு பதிலாக மிடில் இருந்து ஏதோ ஒன்று எடுக்க போகிறேன். பேரண்ட், ஸ்டூடெண்ட், சரி, காண்டாக்ட், இமெயில். சரி, காண்டாக்ட்னு எடுக்க போகிறேன். சரியா? இந்த காண்டாக்ட்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் எடுக்க போகிறேன். இதை எடுத்துட்டு இங்கே போடுறேன், சேவ் பண்ணிட்டேன். திரும்ப இங்கே போய் பார்த்தோம்னா காண்டாக்ட்னு எங்கே இருக்குதோ அங்கே மட்டும் நடக்கும். சரி, வேணா கலரை வேணா இங்கே சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா போன டைம் ஒரே கலர் தான் யூஸ் பண்ணோம். சும்மா இந்த க்ரீன் கலர், சும்மா நான் ரேண்டமாக தான் கலர் கொடுத்துட்ருக்கேன். சும்மா பார்த்து ஸ்டைலாலாம் அழகுபடுத்தணுன்றதுக்காக கொடுக்கல, சும்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக, அதனால் ரேண்டம் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, காண்டாக்ட்ன்ற ஸ்ட்ரிங்கை மேட்ச் பண்ணி எடுத்துருக்கு. அப்போ இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா, செலக்ட்ஸ் எலமெண்ட்ஸ் வேர் த ஆட்ரிபியூட் வேல்யூ கண்டெய்ன்ஸ் எ ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரிங். அப்போது அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரிங்கு அந்த பிளேஸ் ஹோல்டர்ன்ற அந்த ஆட்ரிபியூட்டுக்கு எங்கே இருந்தாலும் சரி, அது ஃப்ரண்டில் இருந்தாலும் சரி, சென்டரில் இருந்தாலும் சரி, எண்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அது பார்க்கும். இந்த ஸ்டார்ன்ற இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிளோட இந்த டைப் ஆட்ரிபியூட், அதாவது ஆட்ரிபியூட் காம்பினேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஹோல் ஸ்ட்ரிங்கில்
இந்த இப்போ நம்ம கொடுத்துருக்கிற மேட்சிங்காக கொடுக்க நம்ம செக் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் போதும், அதை பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணிடும். அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வேணால் இமெயில் காண்டாக்ட் அப்படி போடுறேன். இப்போ அங்கே போய் பார்ப்போம் பாருங்க. அப்போ இங்கே எண்டில் தான் இருக்கு. அப்போ அது எண்டில் இருந்தால் என்டரும் அப்படித்தானே இருந்துச்சு. என்டர் வந்து நான் ஃபர்ஸ்ட் இருக்கணுமா? என்டர் வந்து இல்லை எண்டருன்றது நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தோம். இல்ல அது வந்து நம்ம வந்து அது வந்து என்ன கொடுத்தோம், அது எக்ஸ்ஆர் சிம்பிள் கொடுத்துருந்தோம்ல, அப்பனா வந்து ஃபர்ஸ்ட் அது இருக்கணும். கரெக்ட் கரெக்டா? எது எது மீன் பண்றீங்க பாருங்க வர இந்த இதை சொன்னீங்களா? அப்பேரோ சொல்றீங்களா இல்ல? ஆமா ஆமா அதான். அப்பேரோ என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து பிகினிங்ல இருக்கிற ஸ்ட்ரிங்கை பார்க்கும். அப்ப எண்டர்னு ஃபர்ஸ்டே இருக்கணும். பிகின் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரிங், சரியா? இது எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். end of the string, right? அப்புறம் இவர் வந்து எங்க இருந்தாலும் கொண்டு போய் எடுத்துப்பாங்க. contains அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலே போதும், அது எடுத்துப்போம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் காம்பினேட்டார்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். சிஎஸ்எஸ் சரி. அப்போ இது இவ்வளோதான், நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோதான். இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்லை ப்ரோ. சரி, ஓகே. அப்போ கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் மற்ற நெக்ஸ்ட் டாப்பிக்கை. நெக்ஸ்ட் டாபிக் என்னது, பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கொஞ்சம் கண்டென்ட் பேடிங்னா என்ன, பார்டர்னா என்ன, மார்ஜின்னா என்ன, அது பார்த்தது. ஆனால் பார்டர் பாக்ஸ்ன்றது பார்க்காதது ஒன்று. விஷுவலைசிங் பாக்ஸ் டைமென்ஷன் வித் டெவ் டூல்ஸ், இதையும் அந்த டெவலப்பர் டூல் ஓப்பன் பண்ணி எப்படி பார்க்குறது, மார்ஜின் எப்படி கொலாப்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம் அதெல்லாம். சரியா? ப்ரையாரிட்டியும் சேர்த்து பார்ப்போம். சரியா? நானும் கொஞ்சம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வர்றேன். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன், எப்படி அது ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன், கன்ஃபார்மாக சொல்கிறேன். சார் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு சார். நான் ஒரு பிடிஎஃப் ஜெனரேட் பண்றது எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். கொஞ்சம் ஓகே ஓகே ஓகே. ஓகேங்க. ஸ்கிரீன்ஷாட்